Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு part 2 வீடியோல இந்த paneled palazzo pant with pockets cutting and stretching தான் பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த palazzo pantக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். Cotton fabric 3 meters, cotton lining 1/2 meter. First paperல panel எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அந்த லைன்ல 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லென்த் வந்து 39 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டம் ப்ராட்னஸ் வந்து 5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட்ல கர்வ் ஷேப் டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் கர்வ் ஷேப் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லா சைடுக்கும் ஸ்டிச்சிங் எலிமெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ண பேனலை ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 16 பேனல்ஸ் வந்து தேவைப்படும் இந்த பலாசோ பேண்ட்டுக்கு. ஸோ அந்த 16 பேனல்ஸை வந்து 4 பேனல்ஸாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 16 பேனல்ஸை 4 செட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு செட்லையும் 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு செட். இதுல 1 2 3 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ரெண்டாவது செட் 1 2 3 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இது தேர்ட் செட் 1 2 3 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஃபோர்த் செட் அகெயின் 1 2 3 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பேனல்ஸோட கட்டிங் அண்ட் ஜாயினிங் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டா அது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ வெரி சாரி ஃபார் தட். ஸோ அதனால இந்த லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து பேனல் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ இது செல்வேஜ் டு செல்வேஜ் சைட். ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம பேனலை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுவோம். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு அவுட்லைன் வந்து சாக் வச்சு டிரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேனல் வந்து இந்த பேப்பரை அப்படியே ஆப்போசிட்டா டர்ன் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அவுட்லைன் டிரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேனல் வந்து அதே மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ இதே மாதிரி வச்சு அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைடும் வந்து பேனல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாத்தி நம்ம வச்சு தான் நம்ம வந்து டிரா பண்ணிக்குவோம். ஸோ பேனல் வந்து ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க டைரக்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு வந்து ஒரு 1/2 inch ஜாயின் பண்றதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா 16 பேனல்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் 4 பேனல்ஸ் தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பேன்னு. நெக்ஸ்ட் பாக்கெட்டோட பேப்பர் பேட்டர்ன் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். லென்த் 11 inches அண்ட் வித் 8 inchesல பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கிருந்து 7 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பரை இந்த மாதிரி திருப்பிட்டு கை வச்சு டிரா பண்ண போறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் ட்ரா பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ நம்ம கையோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணிக்க போறோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கெட்டோட பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணிக்கலாம்.
டோட்டலி 4 பீசஸ் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு செட் ஆஃப் பேனல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்க இருந்து 2.5 inches மார்க் பண்ணுங்க. இப்போ பாக்கெட் எடுத்துக்கலாம். இந்த பாக்கெட்டை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. கரெக்டாக அந்த 2.5 inches மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்ல இருந்து. ஸோ இப்போ இங்க இருந்து 1 inch மார்க் பண்ணுங்க அண்ட் கீழேயும் 1 inch மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மார்க் பண்ண பாயிண்ட்ல half inch மார்க் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் பண்ண இந்த லைன்ல மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ தைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் நாட்ச் கட் பண்ணணும். இப்போ இதை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இன்னொரு செட் ஆஃப் பேனல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்கெட் எடுத்து அது மேலே பிளேஸ் பண்ணி 1 inch மேலே அண்ட் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 inch மார்க் பண்ணிட்டு லைன் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் செட் ஆஃப் பேனல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2.5 inches மார்க் பண்ணிட்டு பாக்கெட் எடுத்து கரெக்டாக அந்த 2.5 inches மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. சேம் 1 inch மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் செட் ஆஃப் பேனல் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2.5 inches மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி பாக்கெட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 செட் ஆஃப் பேனல்ஸை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ண போறோம். ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த பாக்கெட் சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு கீழே வந்துடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தட். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 2 செட் ஆஃப் பேனல்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே ஜிப் அட்டாச் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இதுவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுவோம். அது லாஸ்ட் ஸ்டெப்பு தான். ஸோ இப்போ இதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிருந்து 13 inches மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கிருந்து 3.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அலவன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்க இருந்து இதை வந்து ஜாயின் பண்ண போறோம். இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் ஷேப் டிரா பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளோஸ்அப் ஷாட் காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0.5 inch. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளெஃப்ட் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டும் வந்து ஒன்றா வச்சு சேம் லென்த் 13 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க 0.5 inch. இப்போ இந்த கிளெஃப்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணுங்க.
இப்போ இந்த கிளெஃப்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கிளெஃப்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளெஃப்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்லேயும் அண்ட் பேக்லேயும். இப்போ கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணிட்டு ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். ஸோ இப்போ தெரியுதா, இது வந்து கிளெஃப்ட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறது மட்டும் எப்பவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 4 inches வித் அண்ட் 35 inches லென்த்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ கார்னர்ஸ் வந்து 1 inchக்கு மடித்து தைக்கணும். இந்த சைடு 1 inch, அந்த சைடு 1 inch. ஸோ இப்போது டோட்டலாக வந்து 33 inches இருக்கும் அந்த பெல்ட்டோடைய லென்த்து. இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்களா கார்னர்ஸை. இப்போது இந்த பெல்ட்டோடைய கார்னர் அண்ட் இந்த கார்னர் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெல்ட்டை வந்து இந்த மாதிரி மேலே டர்ன் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறோம். பெல்ட் லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹூக் அண்ட் பார் இல்லைனா பட்டன்ஸ் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பெல்ட் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிப் அட்டாச் பண்ணணும். அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிப் எடுத்துக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை அடியில் வச்சு சிங்கிள் ஃபோட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் எக்ஸஸ் ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.